வரலாறு முக்கியமா, வயிற்றுப்பசி முக்கியமா என்கின்ற கேள்விக்கான பதிலை கேட்டா நிச்சயமா பெருவாரியான மக்களுடைய பதில் வயிற்று பசிதான் முக்கியம் என்பதாதான் நிச்சயமா இருக்கும். அந்த காரணத்தினாலதான் கண்டதை பேசி கலவரங்களை உருவாக்கும் யுக்திகளுக்காக பல நல்ல சிந்தனைகள் தொடர்ந்து இங்கே இயக்கி வைக்கப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இங்கே வரலாற்று தகவல்கள் செல்லா காசுகளாக தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டும் இருக்குது. அந்த காரணத்தினாலதான் பல வரலாற்று அடையாளங்கள் இங்கே புதைகுழிகள்ல இன்னும் புதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. தமிழில் பேசினால் 10 பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்ற சினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம், தமிழை பலகீனப்படுத்தினால் மட்டும்தான் சமஸ்கிருதம் இங்கே முதன்மையான மொழியாக நிலைநிறுத்த முடியும் என்கின்ற நிலை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தொடர்ந்து தமிழ் மொழியையும் தமிழகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகள்னு சொல்லக்கூடியது நடத்தி வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. இந்த நிலையில எகிப்துல கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு அதனுடைய காலகட்டம் நிச்சயமா ஒரு பொய்ய கட்டமைக்க முயற்சி பண்ணுதோ என்கின்ற சந்தேகம் இதுல வரதான் செய்யும். காரணம், கிபி 1வது 3வது நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்து இருக்கும் இந்த கல்வெட்டு என்கின்ற வாதம் தான் இந்த கேள்விக்குரிய ஏற்படுத்துது. அதற்கு அடிப்படையான காரணம் நம்ம என்னன்னு பார்க்கக்கூடிய நேரத்துல தமிழ் மொழியினுடைய இலக்கண கட்டமைப்பு இந்த காலகட்டத்துல செம்மையாக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியத பல சங்ககால நூல்கள் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தமிழ் மொழியினுடைய கட்டமைப்பு ஒரு செம்மையாக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த மக்கள் அந்த எழுத்து முறையை உள்வாங்கிதான் தங்களுடைய வாழ்வியல் அமைப்பு முறையை கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரத்துல இதே காலகட்டங்கள்ல சமஸ்கிருதத்துக்கான உருவக அமைப்பு சரியான முறையில இருந்துதான்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா பதில் நிச்சயமா அது ஒரு சரியான அமைப்பு முறைய பெறலன்னு சொல்லக்கூடியத நாம கவனிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல சமஸ்கிருதத்துக்கான உருவக மொழி இல்லாத நேரத்துல தமிழகத்துல இருந்து எகிப்துக்கு போன மக்கள் எந்த மொழியை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி வருதுல. கிபி 1ல இருந்து 3வது காலகட்டங்கள்ல மக்கள் அங்க சென்றிருந்தால் நிச்சயமா தமிழ் மொழியினுடைய உருவக அமைப்புன்னு சொல்லக்கூடியது தமிழி முறையில இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. தமிழின்னு சொல்லக்கூடிய அந்த முறையானது கிபி 1க்கு முற்பட்ட, அதாவது கிமு காலகட்டங்கள்ல புழக்கத்துல இருந்த ஒரு உருவக அமைப்பு முறையை ஒத்து இருக்குது. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டினுடைய எழுத்தினுடைய நேர்த்தியும் நிச்சயமா அது தமிழி புழக்கத்தில் இருந்த காலகட்டத்தை நிச்சயமா நினைவுபடுத்துது. அப்ப இலக்கண அமைப்பு முறை தமிழகத்துல வருவதற்கு முன்னாடியே இங்க இருந்து அங்க போயிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த நிகழ்வை செய்திருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல இது சமஸ்கிருதம் அதுல இருக்குன்னு சொல்லக்கூடியதையும் நிச்சயமா இது நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத சூழ்நிலை அந்த காலகட்டம் நமக்கு சொல்லி தருது. என்ன காரணம்னா, கிமு காலகட்டங்கள்ல தான் தமிழி, பிராகிருதம், காந்தாரி போன்ற மொழிகள் புழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடியது வாய் வழியாட்டு தான் அங்க பேசப்பட்டு இருக்கே தவிர உருவகம் ஆக்கப்படல. அப்ப சாதாரண ஒரு மக்கள் எகிப்துக்கு போனாலும் இந்த ஒரு எழுத்தை அங்க எழுத வேண்டிய அவசியமும் ஏற்பட்டு இருக்காது. அப்ப அந்த மக்கள் அந்த கல்வெட்டுகள்ல பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க தமிழி மட்டும்தான் அல்லது பிராகிருதம் கலந்து எழுதியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களை நம்ம கவனிக்கக்கூடிய நேரத்துல சிகை கொற்றன், கோவன், கீரன், சாத்தன் இந்த பெயர்கள் எல்லாமே தென் தமிழக நிலப்பரப்பு சார்புடைய பெயர்களா தான் இருக்குது. அப்ப இந்த பரப்புல இருந்து போன மக்கள் தான் அங்க அந்த வேலையை நிச்சயமா செய்திருப்பாங்க. இதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழகத்திலே இருக்கதான் செய்யுது. அது குலசேகரப்பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல் வழி போக்குவரத்துன்னு சொல்லக்கூடியது இருந்திருக்குது. அப்ப கடல் வழி போக்குவரத்து அங்க காலங்காலமா இருந்த காரணத்தினால
இங்க இருந்து வெளிநாடுகளுக்கான பயணம்னு சொல்லக்கூடியது அங்க தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. அந்த நிலப்பகுதியானது தொடர்ந்து ஒரு வளமையான நிலப்பகுதியா தான் இருந்திருக்குன்னு சொல்லக்கூடியத சிவகலை, கீழடி, இந்த ஆதிச்சநல்லூர் போன்ற தொல்பொருள் தரவுகள் வாயிலா நாம தெரிந்து கொள்ள முடியும். என்ன காரணம்னா, இந்த இடங்கள்ல கண்டறியப்பட்ட தரவுகள் அடிப்படையில தமிழக மக்கள் கிரேக்க ரோமானிய பேரரசுகளோடு வணிக தொடர்பை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இங்க இருந்து அங்க போக வேண்டிய சூழ்நிலை எதற்கு ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துலதான் இரும்ப உருக்கி அதுல பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துல சிறப்புற்று இருந்திருக்காங்க. அப்ப இப்படி சிறப்புற்று இருந்த அந்த மக்களை தேர்வு செய்து எகிப்துல இருக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு பயன்படுத்தி இருக்க ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கேள்விதான் இதுல நிச்சயமா வருது. இதை பற்றிய தரவுகள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த தரவுகளை நீங்களும் தேடி பாருங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவினுடைய நோக்கம் என்னன்னா, இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டின் காலம்னு சொல்லக்கூடியது நிச்சயமா கிபி காலத்தை சார்ந்ததா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு முற்பட்ட காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை சொல்றதுக்காக தான் இந்த பதிவும் இத்தனை தகவல்களும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.